Hello guys, wishing you a very happy new year to everyone. Guys, இந்த year உங்களோட ட்ரீம் ஜாபை நீங்க அடையிறதுக்கு என்னோட big wishes to everyone. So இந்த year வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து டெஃபினட்டா என்ன பண்ண போறோம், நம்ம ட்ரீம் ஜாபை டெஃபினட்டா நம்ம வந்து ரீச் பண்ண போறோம். ஸோ அதுக்கான பிளான்ஸோட தான் நான் வந்திருக்கேன் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ இந்த நியூ இயர் அப்படின்றது இந்த இயர் ஹோப்ஸ், ரெசல்யூஷன்ஸ், ஸ்பிரிட்ஸ் எல்லாமே சேர்ந்தது தான். சரிங்களா? ஸோ இந்த இயர்ல நீங்க எந்த ஆஸ்பிரண்டா இருந்தாலும் சரி, பேங்கிங், எஸ்எஸ்சி, நீங்க எந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ற ஆஸ்பிரண்டா இருந்தாலும் சரி, உங்களுக்கான ஒரு பர்ஃபெக்ட் ஸ்ட்ராட்டஜியோட இன்னைக்கு நான் வந்திருக்கேன். ஸோ இந்த நியூ இயர்ல நம்ம 2024ல எதெல்லாம் நம்ம மிஸ் பண்ணோமோ, நம்ம என்ன மிஸ்டேக்லாம் பண்ணோமோ, எதுலலாம் லேகா இருந்தோமோ, அது எல்லாத்தையுமே நம்ம வந்து இந்த நியூ இயர் இன்னைக்கு இந்த ரெசல்யூஷன் நீங்க எடுத்துக்கோங்க. இன்னைக்கு நான் இந்த நியூ இயர் இன்னையில இருந்து நான் பர்ஃபெக்டா அதுக்கான ஒர்க் நான் பண்ண போறேன். என்னோட ட்ரீம் ஜாபை அச்சீவ் பண்றதுக்கான ஒர்க் நான் வந்து இன்னையில இருந்து Jan 1st இருந்து நான் ஒர்க் பண்ண போறேன். அதுக்கான அந்த பாதையில நான் போக போறேன் அப்படின்ற அந்த ரெசல்யூஷனை நீங்க எடுத்துக்கோங்க. சரிங்களா? இப்பதான் 2024 ஸ்டார்ட் ஆன மாதிரி இருக்கு. அதுக்குள்ளேயே முடிஞ்சிச்சு. 12 மாசம் எப்படி போச்சுன்னே தெரியல. பட் இந்த 2025ல நீங்க எஸ்எஸ்சி அண்ட் பேங்கிங் ஆஸ்பிரண்டா இருக்கீங்கன்னா 6 மாசம் உங்களுக்கான டைமிங் இருக்கு. ஸோ இந்த 6 மாசம் டைம் இருக்கு. இந்த 6 மாசத்துல எப்படி பர்ஃபெக்டா நம்ம பிளான் பண்ணி என்ன மாதிரி ஷெட்யூல் வந்து போட்டு எப்படி நம்ம வந்து எக்ஸாம்ஸை கிளியர் பண்ணலாம் அப்படின்றது நம்ம இதுல பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பி. நம்ம 2025ல வந்து இருக்கிறோம். ஸோ இன்னைக்கு இந்த நியூ இயர், இந்த நியூ டே, இன்னையில இருந்து எல்லாமே புதுசா நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. பாஸ்ட் இஸ் பாஸ்ட். போனது போயிடுச்சு, முடிஞ்சிருச்சு. நீங்க லாஸ்ட் இயர் நீங்க கிளியர் பண்ணணும்னு நினைச்சிருந்திருப்பீங்க. ஃபியூ மார்க்ஸ்ல போயிருக்கலாம். ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ், பர்சனல் ப்ராப்ளம் என்ன வேணாலும் இருந்திருக்கலாம். ஓகேவா? பட் இந்த இயர் நமக்கான இயர் தான். 2025ல நான் வந்து அச்சீவ் பண்ணியே ஆவேன். என்னோட ட்ரீம் ஜாப்ல நான் போய் கண்டிப்பா இந்த ட்ரீம் ஜாப்ல நான் வந்து 2025ல நான் இருப்பேன் அப்படின்றது மட்டும் மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டு நீங்க மூவ் ஆன் ஆகுங்க ஏன் கூடவே. சரிங்களா? நான் என்ன ரெசல்யூஷன் இந்த இயர்ல எடுத்திருக்கேன் அப்படின்னா, இந்த 365 டேஸ் 2025ல 365 டேஸுமே நான் வந்து வீடியோ கொடுக்கணும். ஆஸ்பிரன்ஸ்க்கு ஏதோ ஒரு வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கணும், கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கணும், யூஸ்ஃபுல்லா இருக்கணும். நம்ம சேனல்ல பாக்குறவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் அவங்க வந்து லேர்ன் பண்ணிட்டு போகணும் அப்படின்றதுல நான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கேன். சரிங்களா? 365 டேஸுமே நம்ம வந்து லாகிங்கா இருக்கக்கூடாது. பிகாஸ் நான் வந்து கன்சிஸ்டன்டா வீடியோ கொடுக்கும்போது தான் உங்களுக்குமே அந்த ஹோப் வரும். வீடியோ மேக் பண்றது அப்படின்றது இட் இஸ் நாட் தட் ஈஸி. உங்களுக்கே தெரியும் இல்லையா? கண்டென்ட் எடுக்கணும், அதை வந்து கரெக்டா அலைன் பண்ணணும், டீச் பண்ணணும், அதுலயுமே உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும். ஸோ இதுக்கு பின்னாடி இவ்வளவு ஒர்க் இருக்கு. ஓகேவா? நீங்க எனக்கு சொல்ல போனா எக்ஸாம்ஸ் கிளியர் பண்றது ஈஸி கைஸ். சேனல் ரன் பண்றது விட ரியலி என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்றேன். இது அவரோட ஒர்க்கை பார்க்கும்போது இதுக்கு நான் எக்ஸாம்ஸே கிளியர் பண்ணிடுவேனே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சீரியஸ்லி. சரிங்களா? பட் இவ்வளவு ஒர்க் பின்னாடி ஸோ இப்ப நானே இந்த இவ்வளவு ஒர்க் பண்ணி அவங்க கொடுக்குறேன் அப்படின்னும் போது உங்களுக்கு என்ன மைண்ட் செட் இருக்கும்? வீடியோவே வந்து ரெகுலரா வருது, வீடியோவே எடுத்து போடுறாங்க, நம்ம படிக்கிறது நீங்க ஃபர்ஸ்ட் மைண்ட்ல தான் நீங்க வந்து இது பண்ண போறீங்க, பிராக்டிஸ் பண்ண போறீங்க, படிக்க போறீங்க. ஸோ அப்படின்னும் போது ஸோ அப்ப நம்ம ஏன் இப்ப பண்ணக்கூடாது, நம்ம ஏன் ரெகுலரா படிக்கக்கூடாது, நம்மளும் படிக்கலாம் அப்படின்ற ஒரு மோட்டிவேஷன் உங்களுக்கு வரணும் அப்படின்றதுக்காக நான் என்ன ரெசல்யூஷன் எடுத்திருக்கேன் அப்படின்னா 365 டேஸுமே உங்களுக்கு வீடியோஸ் நான் வந்து ப்ரொவைட் பண்ணலாம் அப்படின்னு நான் பிளான்ல இருக்கேன். இன்னொரு பிளான் என்ன அப்படின்னா, இந்த 2025ல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, பேங்க் அண்ட் எஸ்எஸ்சி ரெண்டுத்துக்குமே, பேங்க் அண்ட் எஸ்எஸ்சி அப்படின்னும் போது மேம் அப்ப எஸ்எஸ்சிக்கு வீடியோஸ் வராது அப்படின்னா அப்படி கிடையாது. இப்போ வந்து காமனா என்னென்ன இருக்குதோ அது எல்லாமே நம்ம பார்க்க போறோம். ஸோ பாத்தீங்கன்னா நம்ம இப்ப இந்த 2025ல ஆக்சுவலி நிறைய ஆஸ்பிரன்ஸ் லாகிங்கா இருக்கிறது எதுல அப்படின்னா இங்கிலீஷ்ல தான். சரிங்களா? இந்த இங்கிலீஷ்ல நம்ம எப்படி வந்து மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்றது அப்படின்றதுக்கான ஸ்ட்ராட்டஜிஸும் நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். இது எல்லாமே உங்களுக்கு ஒரு டேஸ்ல ஒன்னு வரும். நீங்க அதை கிளியரா தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த இயர்ல நம்ம 2 எக்ஸாம்ஸ்க்குமே நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ண போறோம். இங்கிலீஷ்க்கு தான். சரிங்களா? இங்கிலீஷ்க்கு தான் நம்ம 2 எக்ஸாம்க்குமே ஃபோக்கஸ் பண்ண போறோம். சரிங்களா?
ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா பேசிக்ஸில் நிறைய ஆஸ்பிரன்ஸ் வந்து பேசிக்ஸில் இன்னுமே வந்து ஸ்ட்ராங் ஆகாமல் இருக்கீங்க. ஸோ நான் என்ன ஒரு பிளான் வச்சுருக்கேன் அப்படின்னா, ஒரு 45 days கிராஷ் கோர்ஸ், 45 days வந்து கிராஷ் கோர்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு. ஸோ இந்த கிராஷ் கோர்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணாலும் இந்த கிராமர் 45 days வந்து நான் கிராமர் வந்து கிராஷ் கோர்ஸாக கொடுக்கலான்னு இருக்கேன். நீங்கள் எந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணாலும் இந்த 45 days கிளாஸ் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரம் பேசிக் நவுன்லேருந்து நவுன், ப்ரினவுன், டென்ஸ், adverb, preposition, conjunction, superfluous error, parallelism, conditionals, சென்டென்ஸ், ஃப்ரேஸ், கிளாஸ், இந்த மாதிரி எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ இப்போ நான் இதில் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த 45 days கிளாஸ் நீங்க ஒரு டே கூட மிஸ் பண்ணாம நீங்க ரெகுலரா ஏன் கூடவே நீங்க வந்துட்டு படிச்சுக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா இந்த பேசிக்ஸ்ல நீங்க ஸ்ட்ராங் ஆயிடலாம். சரிங்களா? போத் ஆஸ்பிரன்ஸ்க்குமே, எஸ்எஸ்சி அண்ட் பேங்க் போத் ஆஸ்பிரன்ஸ்க்குமே இந்த 45 டேஸ்க்கு அப்புறம் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எக்ஸாம் டாபிக்ஸ் பார்க்க போறோம். எக்ஸாம் டாபிக்ஸ் வந்து காமனா இருக்கிற எக்ஸாம் டாபிக்ஸ். இப்போ எரர்ஸ் பார்த்தீங்கன்னா பேங்க் எக்ஸாமுக்கும் வரும், எஸ்எஸ்சிக்கு வரும். அண்ட் தென் ஃபுல் இன் தி பிளாங்க்ஸ் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி, சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் அதே மாதிரி, idioms and phrases, vocabs அந்த மாதிரி காமனா இருக்கக்கூடிய டாபிக்ஸுமே நம்ம இதில் பார்க்க போறோம். ஸோ இதுவே 45 days அப்படின்னும் போது 2 months அரௌண்ட் வந்துடும். பேசிக்ஸ் நீங்க கவர் பண்றதுக்கே 2 months வந்துடும். சரிங்களா? நமக்கு இப்போ பேங்க் எக்ஸாம்ல ஆர்ஆர்பி, ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பிக்கு எவ்வளோ டேஸ் இருக்கு அப்படின்னா 6 months இருக்கு. சரிங்களா? அதே மாதிரி எஸ்எஸ்சிக்கு எவ்வளவு இருக்கு அப்படின்னா அதே மாதிரி ஜூன், நமக்கு ஏப்ரல் மேல வந்து நோட்டிபிகேஷன் வரும். சிஜிஎல், எஸ்எஸ்சினாலே நம்ம வந்து சிஜிஎல் தான் நம்மளோட டார்கெட்டா இருக்கும் இல்லையா? ஸோ சிஜிஎல்ல வந்து ஏப்ரல் மேல நோட்டிபிகேஷன் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ ஜூன்லயே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நம்ம கையில இந்த 2025ல நம்ம எக்ஸாம், நம்ம இலக்கை அடைகிறதுக்கு நம்ம கையில எவ்வளவு டேஸ் இருக்கு அப்படின்னா 6 மாசம் வந்து நம்ம கையில டைம் இருக்கு. சரிங்களா? 6 மாசத்துல இந்த 45 days அப்படின்றது 2 months இங்க வந்துடும். சாட்டர்டே, சண்டே நம்ம இடையில ஒரு சில டாபிக்ஸ் எல்லாம் இன்க்ளூட் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ அப்படின்னும் போது 2 months இந்த நம்ம கிராமர்ல பேசிக்ஸ்ல ஸ்ட்ராங் ஆயிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா எக்ஸாம் டாபிக்ஸ் 2 months, இதுலயே வந்து 4 months வந்துடும். சரிங்களா? அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா டெஸ்ட் போட்டு பார்க்கறது, குவிசஸ் அப்ளை பண்றது, இந்த மாதிரிக்கு நீங்க அதுக்கப்புறம் நீங்க போக ஆரம்பிச்சிடணும். அப்புறம் மெயின்ஸ் லெவல் அந்த மாதிரி கிளாஸஸ் வந்து உங்களுக்கு வரும். சரிங்களா? ஸோ நீங்க எந்த ஆஸ்பிரண்டா இருந்தாலும் இதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா, ரெகுலரா நீங்க இதை கன்சிஸ்டன்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா இந்த இயர் இந்த ட்ரீம் ஜாப் நீங்க டெஃபினட்டா வந்து அச்சீவ் பண்ண முடியும். சரிங்களா? நீ நோட்டிபிகேஷன் வர வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன், நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் தான் நான் படிப்பேன் அப்படின்னா அது வந்து ரொம்ப கஷ்டம். சரிங்களா? லாஸ்ட் இயர் எப்படி போச்சோ அதே மாதிரியே போயிடும். இந்த இயர் நமக்கான இயர், நம்ம யாரு அப்படின்றத ப்ரூஃப் பண்றதுக்கான இயர். சரிங்களா? அதுக்கு எக்ஸாம், காம்படிட்டிவ் எக்ஸாம் அப்படின்றது இட் இஸ் நாட் தட் ஈஸி கைஸ். அதாவது வந்து இப்பெல்லாம் வந்து காம்படிஷன் ரொம்ப அதிகமாயிடுச்சு. நீங்க ஒரு நாள்ல நீங்க படிச்சு முடிச்சிடலாம், 1 monthல முடிச்சிடலாம் அப்படின்றது எல்லாருக்கும் அது செட் ஆகுமான்னு தெரியல. நீங்க இப்பையில இருந்தே, இன்னையில இருந்தே, இந்த மொமெண்ட்ல இருந்தே அதுக்கான ப்ரிப்பரேஷன் நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னாதான் இந்த டைம்ல வந்து நீங்க வந்து இந்த 6 மாசத்துக்குள்ள கம்ப்ளீட் பண்ணிட்டு நம்ம எக்ஸாம்ஸ் வந்து கிளியர் பண்ண முடியும். கரண்ட் அஃபேர்ஸ் அதே மாதிரி, கரண்ட் அஃபேர்ஸ் இப்போ ஒரு எக்ஸாம் நடக்குது அப்படின்னா லாஸ்ட் 6 monthsக்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் உங்களுக்கு வந்து கேட்பாங்க. சரிங்களா? இந்த 6 months அப்படின்னும் போது நீங்க இந்த Jan 1st இருந்து இன்னையில இருந்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் நீங்க வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிடணும். நீங்க என்ஜாய் பண்ணுங்க, ஓகே. பட் நம்மளோட கோல் என்னவா இருக்கணும், நம்மளோட இன்டென்ஷன் என்னவா இருக்கணும், எக்ஸாம்ஸை கிளியர் பண்ணணுன்றதுல அதுக்கான அந்த பாதையிலே நீங்க போக ஸ்டார்ட் ஆயிடணும். சரிங்களா? Jan 1st இருந்து நீங்க கரண்ட் அஃபேர்ஸ் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. இங்கிலீஷ்ல கிராமர்ல ஸ்ட்ராங் ஆகுங்க. எக்ஸாம் டாபிக்ஸ் படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க. சரிங்களா? இந்த இயர் நம்ம வந்து கோலை வந்து ரீச் பண்றோம். இது வந்து ஒரு லாங் டேர்ம் ப்ராசஸ் தான். ஷார்ட் டைம்ல எல்லாமே வந்து பாசிபிள் கிடையாது. லாங் டேர்ம் ப்ராசஸ். நீங்க இங்கிலீஷ்ல நான் இது சொல்லிட்டேன். இது இல்லாம உங்களுக்கு ரீசனிங் இருக்கும், ஆக்டி இருக்கும், இப்ப கரண்ட் அஃபேர்ஸும் உண்டு. எஸ்எஸ்சியா இருக்கீங்கன்னா ஜிஎஸ் இருக்கும். ஜிஎஸ்லாம் வந்து எல்லாமே நீங்க படிச்சுதான் ஆகணும், ஸ்கிப் பண்ண முடியாது. பிகாஸ் எல்லா டாபிக்ல இருக்க நாலேஜ் உங்களுக்கு தெரியுதா அப்படின்றத அவங்க டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ நீங்க ரேண்டமா என்ன பண்ணணும் அப்படின்னா எல்லாத்துக்குமே நீங்க வந்து தயாராகணும். சரிங்களா? இப்போ ஒரு நாளைக்கு நீங்க டைம் இருக்கு அப்படின்னா இதுக்கு 1 hour, அதுக்கு இந்த சப்ஜெக்டுக்கு 1 hour, அந்த சப்ஜெக்டுக்கு 1 hour அப்படின்னா நீங்க பிரிச்சு நீங்க படிக்கும் போதுதான் உங்களுக்கு வந்து அது
எல்லா டாபிக்குமே நீங்க வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். சரிங்களா? நீங்க எப்படி படிக்கலாம் அப்படின்னா, இது வந்து உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும் கைஸ். நீங்க எப்படி பாத்தீங்கன்னா, இப்போ நீங்க நீங்க ட்ரீம் ஜாப் என்னவோ, நீங்க ஒரு பேங்கரா இருக்கீங்க, நீங்க கிளர்க்கலா போகணும், நீங்க பிஓ பேங்க்ல வந்து பிஓஓ போகணும், இல்ல எஸ்எஸ்சில வந்து கஸ்டமர் ஆஃபீஸர் நான் ஒர்க் பண்ணணும், இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா, உங்க ட்ரீம் என்ன, ரெண்டுல எதுவே வேணாலும் இருக்கலாம். சரிங்களா? பட் நீங்க வந்து ஜாப் வாங்கிட்டீங்க அப்படின்னா நீங்க எப்படி இருப்பீங்க? உங்களுக்கு ஜாப் கிடைச்சிருச்சு. சரிங்களா? நீங்க வந்து 2025ல ஜாப் வந்து அச்சீவ் பண்ணிட்டீங்க. நீங்க வந்து எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணிட்டீங்க, வேலைக்கு ஜாயின் பண்ணிட்டீங்க. ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க எப்படி இருப்பீங்க? இப்ப இருக்கிற மாதிரி லேகிங்கா இருக்க முடியுமா? கொஞ்சம் அசால்ட்டா பாத்துக்கலாம் அப்படிலாம் இருக்க முடியுமா? கண்டிப்பா இருக்க முடியாது. அந்த டைமுக்கு நீங்க ஒர்க் போய் ஆகணும், டைமுக்கு ஒர்க் பண்ணி ஆகணும், அட்டென்டிவாவே இருக்கணும். மைண்ட் வந்து ஃபுல் அட்டென்ஷன்லயே இருக்கணும். என்ன ஒர்க் எப்போ என்ன பண்ணணும் அப்படின்றதுல நீங்க அட்டென்டிவாவே இருப்பீங்க இல்லையா? சோ அந்த மாதிரி உங்க ஜாப் கிடைச்சதுக்கு அப்புறம் நீங்க எப்படி இருப்பீங்களோ, எப்படி டைமுக்கு எந்திருப்பீங்க, டைமுக்கு ஒர்க் பண்ணுவீங்க, டைமுக்கு சாப்பிடுவீங்க, எல்லாமே அந்த டைம்ல கரெக்டா அந்த ஒர்க் நடக்கும் இல்லையா? அதே மாதிரி அந்த கோலை மைண்ட்ல வச்சு அந்த கோலுக்கு ரீச் ஆகிறதுக்கு நீங்க என்னென்ன பண்ணுவீங்களோ அதுக்கான ஷெட்யூல, அதுக்கான பிளானை இப்பவே பண்ணுங்க. ஓகேவா? ஜாப் கிடைச்சிருச்சுன்னா நீங்க எப்படி வந்து டைமுக்கு பண்ணுவீங்களோ, இப்ப வந்து நீங்க அந்த டைமுக்கு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. அதுக்கான ப்ரிப்பரேஷனை இப்ப பண்ணுங்க. அந்த டேஸ்ல நீங்க அந்த ஒர்க் பண்றதுக்கானது என்னவோ அந்த ப்ரிப்பரேஷனை இப்ப அந்த டைம்ல நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. காலையில டைம்க்கு எந்திரிங்க. பிரம்ம முகூர்த்தத்தெல்லாம் படிச்சீங்க அப்படின்னா, எந்திரிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கே வந்து ஒரு நல்ல ஃபீல் கிடைக்கும், ஒரு பாசிட்டிவ் வைப் கிடைக்கும். சரிங்களா? ஏர்லி மார்னிங்ல எந்திரிக்க ட்ரை பண்ணுங்க. எடுத்தோன்னே 3 மணிக்கு எந்திரிக்கிறதுன்றது கஷ்டம் தான். அட்லீஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒரு 5 மணிக்கு எந்திரிங்க, அப்புறம் ஒரு 1 வீக் 5 மணிக்கு எந்திரிங்க, அப்புறம் 4:30 மணிக்கு 4 மணிக்கு. ஸோ அந்த டைம்ல நீங்க மட்டும் முழிச்சிருக்கும் போது அது எப்படி இருக்கும்னா, நிறைய பாசிட்டிவ் வைப்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். உங்களை நீங்களே அனலைஸ் பண்ணுவீங்க. உங்க லைஃபுக்கான பாதை எதை நோக்கி போயிட்டு இருக்கு, நம்ம எந்த வேலை போயிட்டு இருக்கோம், எந்த பாத்துல போயிட்டு இருக்கோம், நம்ம என்ன பண்ணணும், வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் லைஃப், பர்பஸ் ஆஃப் லிவிங், அது எல்லாமே உங்களுக்கு வந்து அது புரிய ஆரம்பிக்கும். சரிங்களா? ஸோ அப்படின்னும் போது நீங்க டைம் வேஸ்ட் பண்ண மாட்டீங்க, ஷெட்யூல் கரெக்டா பண்ணுவீங்க, கரெக்டா ஒர்க் பண்ணுவீங்க. இது நம்ம அடைஞ்சே ஆகணும், இது நம்ம ரீச் பண்ணியே ஆகணும் அப்படின்றது எல்லாமே, அந்த கான்ஃபிடென்ட், அந்த கன்சிஸ்டன்ட் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? ஸோ நீங்க இதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் நீங்க பண்ணுனீங்க அப்படின்னா இந்த இயர் வந்து டெஃபினட்டா வந்து கிளியர் பண்ணிட முடியும். இதெல்லாமே லாங் டேர்ம் ப்ராசஸ். ஒரே நாள்ல நம்ம வந்து இதை கம்ப்ளீட் பண்ணிடலாம், முடிச்சிடலாம் அப்படின்னு இல்லை. சிலபஸே பார்த்தீங்கன்னா அதிகமா இருக்கும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், கொஞ்சமாவது பிளான் பண்ணி நம்ம ஷெட்யூல் போட்டு போனோம் அப்படின்னா நம்ம வந்து கிளியர் பண்ணிடலாம். சரிங்களா? பேஷியன்ஸ் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி பிராக்டிஸும் பண்ணணும். நீங்க எவ்வளவு பொறுமையாவும் இருக்கிறீங்க அப்படின்றது முக்கியம். நீங்க எவ்வளவு தூரம் பிராக்டிஸ் பண்றீங்க அப்படின்றதும் இம்பார்ட்டன்ட். சரிங்களா? இந்த இயர் நீங்க ஜாப் வாங்குறதுக்கு என்னோட சப்போர்ட், நம்ம சேனல் மூலியமா உங்களுக்கு என்னோட சப்போர்ட் வந்து கண்டிப்பா கிடைக்கும். நீங்க இதை வந்து கன்சிஸ்டன்டா ஃபாலோ பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னாலே போதுமானது. ஒரு வீடியோ வந்து நோட்டிபிகேஷன் வருது, ஒரு வீடியோ வருதுன்னா என்டையர் வீடியோவுமே பாருங்க, என்ன சொல்றாங்க. நீங்க ஒரு வீடியோல இருந்து ஏதோ ஒரு விஷயம் நீங்க லேர்ன் பண்ணிக்கலாம், ஏதோ ஒரு விஷயம் வந்து நீங்க கத்துக்கலாம். அதாவது எல்லாத்துக்குமே எல்லாமே ரீச் ஆகுறது இல்லை. உங்களுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வருது, இந்த சேனல்ல இருந்து ஒண்ணு சொல்றாங்க அப்படின்னா நீங்க அங்க என்னமோ நீங்க அதுல இருந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு வாய்ப்பு அது. சரிங்களா? இப்ப எவ்வளவு சேனல்ஸ் இருக்கு, எல்லா சேனல்ஸுமே சப்ஸ்கிரைப் பண்றது கிடையாது, எல்லா சேனலுமே ஃபாலோ பண்றது கிடையாது. சரிங்களா? உங்களை தேடி ஒண்ணு வருது அப்படின்னா அங்க உங்களுக்கானது என்னமோ இருக்கு அப்படின்றது அர்த்தம். இந்த யூனிவர்ஸ் வந்து உங்களுக்காக அங்க என்னமோ வச்சிருக்கிறாங்க, என்னமோ கொடுக்க போறாங்க, சம்திங் இஸ் தேர் ஃபார் யூ அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? நீங்க வந்து கிளியரா மைண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க, ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ணுங்க, நியூவா ஸ்டார்ட் பண்ணுங்க. என்ஜாய்மெண்ட்டும் இருக்கட்டும், அதே மாதிரி லைஃபுக்காகவும் நீங்க வந்து மூவ் ஆன் ஆகுங்க. சரிங்களா? காலையில எந்திரிக்கிறீங்களா, ஏர்லியா எந்திரிங்க. அந்த டைம்க்கு மார்னிங்கே குளிச்சிட்டீங்கன்னா இன்னும் பெட்டர். அண்ட் தென் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. இன்னைக்கு ஒரு 9 o'clock நீங்க உட்காடுறீங்க அப்படின்னா 9 to 10 இந்த டைம்ல நான் வந்து இங்கிலீஷ் நான் கம்ப்ளீட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் சிலபஸை வீட்டுல ஒரு சார்ட் போட்டு எழுதுங்க. உங்க கண்ணு முன்னாடி அதை வச்சுக்கோங்க. இங்கிலீஷ், குவான்ஸ், ரீசனிங், கரண்ட் அஃபேர்ஸ், ஜிஎஸ் இருக்கா, ஜிஎஸ். ஸோ இப்படி போட்டு வச்சுக்கோங்க. ஓகேவா? இதுல அந்த டாபிக்ஸை எழுதிக்கோங்க. இன்னைக்கு நான் இந்த டாபிக் கவர் பண்ணிட்டேன்,
இன்னைக்கு இந்த அண்டர்லைன் பண்ணுங்க, இந்த டாபிக் நான் கவர் பண்ணியிருக்கிறேன், இந்த டாபிக் நான் இன்னும் கவர் பண்ணணும், இதை நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன், இதுக்கு நான் இந்த சோர்ஸை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். நீங்க டெய்லியுமே அதை பார்க்க உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, ஓகே நம்ம இன்னும் இவ்வளவு படிக்க வேண்டியது இருக்கு, இவ்வளவு முடிச்சுட்டோம், இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு. அந்த சார்ட்டே உங்களை மோட்டிவேட் பண்ணும். எவ்ரிடே நீங்க எங்க தூங்குனீங்கனால, ஹால் ஆல் பெட்ரூம் இல்ல உங்களுக்குன்னு செப்பரேட் ரூம் இருக்கு அப்படின்னாலும் நீங்க எந்திரிக்கும் போது அதை பாக்குற மாதிரி வைங்க. ஓகேவா? அண்ட் ஆல்சோ இந்த இயர்ல நான் வந்து ஐ எம் கோயிங் டு அச்சீவ் மை ஜாப் இன் 2025 அப்படின்னு கூட எழுதி வைங்க. ஓகேவா? நீங்க அதை பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த இன்ஸ்பிரேஷன் மோட்டிவேஷன் ஆட்டோமேட்டிக்கா வரும். சரிங்களா? சோ இதை நீங்க ஃபாலோ பண்ணிட்டே வந்தீங்கன்னா, ஓகே நான் இவ்வளவுதான் இருக்கு, நம்ம அதை கம்ப்ளீட் பண்ண போறோம், இது முடிஞ்சிருச்சுன்னா கொஞ்சம் தான் இருக்கு, இதை பார்க்கும் போதே நம்ம பாதி கடல் தாண்டிட்டோம், இன்னும் கொஞ்சம் தானடா இருக்கு, இன்னும் கொஞ்சம் தானே இருக்கு, நம்ம முடிச்சிடலாம், நம்மளால முடியும் அப்படின்ற அந்த கான்பிடன்ஸ் வந்து அந்த சார்ட்டே உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கும். சரிங்களா? இப்படி ஏதாவது ஒரு இதுல வந்துட்டு நீங்க கொஞ்சம் சின்சியரா கொஞ்சம் ஏதாவது நீங்க ஃபாலோ பண்ணிட்டே வந்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணிட முடியும்னா ஷியரா வந்து கிளியர் பண்ணிட முடியும். சரிங்களா? ஸோ உங்களுக்காக நான் வந்து கோட்ஸ்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா வெற்றிகரமான கணிதம் கூட மேக்ஸ் அப்படின்றது நம்ம என்ன சொல்றாங்க, 100% மேக்ஸ்ல தான் வந்து 100 out of 100 கொடுப்பாங்க, மற்ற சப்ஜெக்ட்ஸ்லாம் கொடுக்க மாட்டாங்க. நீங்க கரெக்டா சம் சால்வ் பண்ணிட்டீங்கன்னா ஃபுல் மார்க்குமே உங்களுக்கு வந்துடும். ஸோ அப்படியேப்பட்ட இந்த மேக்ஸே வந்து என்ன சொல்றாங்கன்னா 0 தான் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ நானுமே என்ன சொல்றேன்னா இது வரைக்கும் போனது போகட்டும், இன்னைக்கு 0 ஸ்டார்ட் ஃப்ரம் 0ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க உங்களோட 100 அச்சீவ் பண்றதுக்கு. சரிங்களா? ஸோ முதல் முயற்சியில் தோல்வி அடைந்து விடுவோமே என்று நீங்க எதை பத்தியுமே பயப்படாம நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த இயர் உங்களுக்கான இயர். இந்த இயர் நீங்க ஜாப் உங்க ட்ரீம் ஜாபை நீங்க வந்து அச்சீவ் பண்ணிடுவீங்க. சரிங்களா? சோ இன்னொரு கோட் கூட இருக்கு, அப்துல் கலாம் கோட். உனது கற்பனையை முதலீடாக நீ முன்வைத்தால் அது உனக்கு வாழ்க்கையில் பல வெற்றிகளை தேடி தரும். ஸோ முதலீடு அப்படின்றது இங்க என்னன்னா உங்களோட எஃபர்ட், உங்க டைம், கரெக்டான டைம்ல நீங்க இருக்கிறீங்க, கரெக்டான எஃபர்ட் நீங்க போட்டீங்க அப்படின்னா சக்சஸ் இஸ் யோர்ஸ். ஸோ அதுதான் இங்க இருக்கு. சரிங்களா? ஸோ நான் சொல்ல வந்தது எல்லாமே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். நீங்க எந்த ஆஸ்பிரன்ஸா இருந்தாலும் நான் உங்களுக்கு வந்து உங்களுக்கான என்னோட ரெசல்யூஷன் 365 டேஸ்மே வீடியோஸ் வரும். நீங்க என்ன ரெசல்யூஷன் எடுத்துக்கிறீங்கன்னா நீங்க இதை ஃபாலோ பண்ணணும். இந்த இயர் இந்த ட்ரீமை நீங்க அச்சீவ் பண்ணணும். நான் சொன்னதெல்லாம் கொஞ்சம் மைண்ட்ல வச்சுக்கோங்க. இந்த சார்ட் போடுறது, ஏர்லி மார்னிங் எந்திரிக்கிறது, ஸோ இதெல்லாம் நீங்க பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா கன்சிஸ்டன்டா நீங்க படிக்கணும். கன்சிஸ்டன்டா படிக்கணும். பேஷியன்ஸ் ரொம்ப முக்கியம். கொஞ்சம் படிச்சோன்னே ஃபெட்டப் ஆகாம ஓகே நம்மளால முடியும் அப்படின்னு நீங்க பேஷியன்ஸா இருந்து ப்ராக்டிஸ் நிறைய பண்ணீங்க அப்படின்னா நம்ம வந்து கிளியர் பண்ணிடலாம். சரிங்களா? அகன் கைஸ் ஐ எம் நீங்க கிளியர் பண்றதுக்கான சப்போர்ட் வந்து நான் வந்து உங்களுக்கு நான் கொடுக்குறேன். இந்த இதுல நான் நம்பர் வைக்கல, இன்னும் வேற கிளாஸஸ்ல நான் நம்பர் என்னோட கான்டாக்ட் நம்பர் நான் கொடுத்துருப்பேன் 9585251989. இந்த நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணீங்கன்னா எக்ஸாம் ரிலேட்டடா எந்த டவுட்டா இருந்தாலும் நீங்க வந்து கேட்டுக்கலாம். நம்மகிட்டவே வந்து ஆப் இருக்கு, நம்ம ஆப் டவுன்லோட் பண்ணாதவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. எஸ்எஸ்சிக்கு இங்கிலீஷ் கோர்ஸ் இருக்கு, எஸ்எஸ்சி டெஸ்ட் சீரிஸ் இருக்கு, பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்னா பேங்க் எக்ஸாம்க்கான வீடியோ கோர்ஸ் இருக்கு. எல்லாமே நம்ம டாபிக்ஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. பேசிக்ஸ், ப்ரிலிமினரி லெவல், இதுல ப்ரிலிம்ஸ்ல வந்துடும், மெயின்ஸ் லெவல் வீடியோஸுமே இதுல இருக்கு, டெஸ்ட் சீரிஸுமே இதுல இருக்கு. எஸ்எஸ்சிக்கு பாத்தீங்க அப்படின்னா 1000+ குவிஸ் சீரிஸ்லாம் இருக்கு. ஸோ எல்லாமே நம்ம ஆப்ல அவைலபிளா இருக்கு. வேணுங்கிறவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நியூ இயர் ஆஃபர்ல தான் இருக்கு. சரிங்களா? இது வந்து டென்ஸ் வீடியோ மட்டும் வேணுங்கிறவங்களுக்கு டென்ஸ் வீடியோ இதுல இருக்கு. ஓகேவா? ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட் கைஸ். ஸோ இன்னையிலேருந்து நீங்கள் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். நானுமே வந்து வீடியோஸ் வந்து உங்களுக்கு ரெகுலராக கொடுப்பேன். சரிங்களா? நீங்களுமே வந்து ஃபாலோ பண்ணுங்க. ஆல் தி வெரி பெஸ்ட். இந்த இயர் நம்ம வந்துட்டு ஜாப் வாங்குறோம். ஓகே கைஸ், நம்ம நெக்ஸ்ட் செஷன்ல பார்க்கலாம். தேங்க்யூ.